திரு வன்னியரசு 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ஆளுநர் என்ன செய்தார்? யார் இதை அரசியல் ஆக்குகிறார்கள்? ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறார்னு முழுவதுமாக கூறுகிறார் குமார். தமிழ்நாட்டில் வந்து 2 அரசியல்வாதிகள் வந்து எப்போதுமே கவன ஈர்ப்புக்காக பேசுவார்கள். தங்கள் பக்கம் இருக்கணும், அதுக்காக ஒருவர் வந்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்வார். இன்னொரு பொது மேடையில் வந்து செருப்படுத்து காட்டுவார். நான் வீம்புக்காகத்தான் பேசுவேன் என்று சொல்வார். 2 நாளைக்கு முன்பு கூட வந்து புத்தக சந்தையில் அது குறித்து பேசும்பொழுது இன்றைக்கி கூட நான் வேண்டுமெனே பேசினேன் என்று சொன்னார். அவர் ஒருவர் சீமான், இன்னொருவர் வந்து அண்ணாமலை. 3வது நபர் வந்து இவங்க 2 பேரும் கவன ஈர்ப்புக்காக பேசுவார். இவர் வந்து ஆளுநர் வந்து கவனப்படுத்துவதற்காக பேசக்கூடியவர். அந்த 2 பேருக்கும் போட்டியாளராக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒருவர்னா அவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த RN ரவி தான். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, அவர் வந்து வந்து அவமதிக்கிறது வந்து தேசிய கீதம்னா, தேசிய கீதத்தை வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து அக்கா தமிழரசி அவர்கள் சொன்னது போல் முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து முடியும் பொழுது வந்து அதான் பண்ணுவாங்க. ஆனால் தேட்டரில் போனவுடனே ஜனகணமன பாடுவாங்க. இவர் தேட்டர் நினச்சிட்டாரா என்னென்னு தெரில. அதான் எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போன உடனே வந்து உங்களுக்கு ஜனகணமன பாடணும்னா அப்போ தேட்டருக்கு தான் அவர் போகணும், சட்டசபைக்கு போகக்கூடாது. எங்கே வந்திருக்கணும் கூட அவருக்கு வந்து தெரியலை. அப்போ இந்த பின்னணியிலிருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருங்க சார், இருக்குங்க அதன்படி தான் நடக்கணும். இப்போ சட்டத்துக்கு புறம்பா ஒன்றும் தமிழ்நாடு அரசு செயல்படலையே. தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நடத்தணும், அதுதான் வந்து செயல்படணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தானே செயல்படுற, அரசியலமைப்பு சட்டத்துக்கு தானே உட்பட்டதானே தமிழ்நாடுங்கிற பேர் இருந்துச்சு. தேசிய கீதத்தை இசைக்கணும்னு சொல்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு எப்படி நிலைநிறுத்துறீங்க நீங்க? அது எப்படி அப்படி பார்க்க முடியும்? இல்ல அவங்க தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க தவிர இந்த இடத்துல எங்களுக்குள்ள போடணும்னு இந்த சட்டத்துல சொல்ல கிடையாது. சொல்லுங்க. இல்ல அது வழிகாட்டுதல் இருக்கு சார். இருங்க குமார் இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க அந்த டேட்டாவை, அந்த ஜிஓவை. அவர் பேசிரட்டும், 50 நிமிஷம் சும்மா உட்கார்ந்து வந்து இந்த தேசிய கீதம் பத்தி அவர் பேசுறாரு. அரசியலமைப்பு சட்டத்தையும் தேசிய கீதத்தையும் அவமதிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு அல்லது சட்டசபையை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் நேற்றைக்கு வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் சார்பாக 500 குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் இது நடந்திருக்கு, ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதில் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடலை, தேசிய கீதமும் பண்ணலாம். இவர் தான் தேசிய கீதத்தை பற்றி, தேசபக்தியை பற்றி பேசுகிறாரா? யார் வந்து பாடம் எடுக்கிறது? ஆளுநர் மாளிகைக்குள்ளே நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் வந்து எதுக்கு நீங்கள் வந்து இது லைவ் இருக்குது. இப்போ கூட குமார் சார் பார்க்கட்டும், நேற்று லைவ் பண்ணது இன்றைக்கி யூடியூப்பில் அப்படியே இருக்குது. நான் இப்போ எடுத்து போட்டு காட்டினா போட்டு காட்டுறேன். எதுக்கு இந்த மாதிரி நடிக்கணும்? எதுக்கு இந்த மாதிரியான வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியலை செய்யணும்? அவர் அதான் ஏற்கனவே சொன்னால் அண்ணாமலைக்கு போட்டி அவர் செய்கிறாரு, சீமானுக்கு போட்டி அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்கிறோம். இவர் வந்து அவங்கெல்லாம் ஒரு கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட அரசியல்ங்கிறது களத்தில் செய்கிற அரசியலமைப்பை அவர் கூட ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொன்னது அரசியலமைப்பு சட்டத்திற்கான அந்த பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பை தான் அவர் குறிப்பிடுகிறார் குமார் கூட. அந்த இடத்துல இருந்து அவர் இதை அப்படியான ஒரு அரசியலா, நேரடி கள அரசியலா, கவனப்படுத்துற அரசியலா, கவன ஈர்ப்பு அரசியலா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பக்கம் வந்து அண்ணாமலையை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சமூக பதற்றத்தை உருவாக்குவது, ஒருவர் வந்து சீமானை வைத்து தமிழ்நாட்டில் சமூக பதற்றத்தை உருவாக்குவது, 3வது நபர் வந்து இவர் வந்து அதுக்கான சமூக பதற்றத்தை உருவாக்குவது. இது மிக முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய செயல்பாடுகள், தமிழ்நாடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? அதே என்னுடைய கேள்வி. அதை தமிழகம்னு வெறியாக மாற்றினார். அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டது ஆளுநரா, நாங்களா, அல்லது தமிழ்நாடு அரசா? சனாதனம் வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, சனாதனம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் சனாதனம் நல்லதுன்னு சொல்கிறது இவரா, இல்லை வந்து தமிழ்நாடு அரசா? குழந்தை திருமணத்தை சொல்கிறேன் நான். குழந்தை திருமணம் நல்லதுன்னு சொல்கிறாரு. இவர் வெளிப்படையாக பேசினார். அவரே பேசுறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக முழுக்க பேசுறாரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருங்க சார், கொஞ்சம் இருங்க, ஏன் பதட்டப்படாதீங்க. இல்ல இப்ப நீங்க குழந்தை திருமணத்தை பத்தி தமிழக அரசு என்பது காலகாலமா இருக்கிறது. சரிங்க, நான் தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் நான். இது எல்லாமே நான் ஒன்னு சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவர் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறவர். அவர் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து சுத்தம் அவர் அரசியல் ரீதியாக வந்து காழ்ப்புணர்ச்சி ரீதியாக எதையாவது அவர் வந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறது.
ஏதாவது வந்து நான் ஏன் வெளியேறணும் என்ன பதில் சொல்லுவேன்? நான் வெளியேறினதுக்கு அவர் என்ன பதில் ஒவ்வொரு சொல்லுவாரு? முறையும் ஆளுநர் வந்து ஆளுநர் மீக்கு வந்து ஒரு அவமதிப்பு நடக்குது அப்படிங்கறத இல்ல என்ன வைக்கிறாங்கல்ல. அவமதிச்சிட்டாங்க? யாராவது வந்து இன்னைக்கு நடந்ததுல என்ன அவமதிப்பு நடந்தது அவர் சொல்ல. அதுல வந்து அவருடைய கோட்ல வந்து அவருடைய ட்விட்டர்ல வந்து எங்கேயுமே என்னை அவமதிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லல. சொல்லல அந்த மாதிரி. அது எங்கேயுமே சொல்லல. அப்புறம் ஏன் இல்ல எதிர்க்கட்சி அதான் தலைவர் சொல்றேன். அவர் அப்படி காரணம் இல்லங்க. அவர் அதாவது அவர் என்ன சொல்றாரு, திட்டமிட்டே வெளியேத்துறாங்க, ஆளுநர் இதை புறக்கணிக்கல, இவங்க திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றணும் அப்படின்னு இல்ல பண்றாங்க. நான் முதல்ல ஒரு பாயிண்ட் எதிர்க்கட்சி சொல்றேன். தலைவர் இவர் வந்து உண்மையாவே தேசிய கீதம் மீது அவர் அக்கறை இருந்துச்சுன்னா அக்கா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, தமிழரசி அக்கா வந்து சொல்லிட்டாங்க, நாகாலாந்து நடந்ததை பற்றி சொன்னாங்க. ஆனால் நாகாலாந்தில் நாங்கள் தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொன்னதை வந்து அக்ரிமெண்ட் போட்ட நாகா சோசலிச கவுன்சிலோடு அக்ரிமெண்ட் போட்டவர் வந்து யார்? இந்த RN ரவி அவர்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம்னு சொல்ல போது இவர் தேசபக்தியை பற்றி பேசலாமா? இவர் என்ன தேசபக்தி பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கிறது? நீங்கள் அங்கே வந்து ஆமான்னு சொல்லிட்டு அங்கே அக்ரிமெண்ட் போடுவீங்க, இங்கே வந்து தேசபக்தி பற்றி நீங்கள் பேசுவீங்களா? எப்படி இது வந்து யார் ஏற்றுக்குருவாங்க? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு ஒரு நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ஸ்பீக்கர் வந்து முன்னாடியே போய் கொடுக்குறாரு, அந்த அறிக்கையை கொடுத்துருப்பாங்க, படிப்பாங்க, படித்து முடிச்சுட்டு ஓகே சொல்லிட்டு தான் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் யாராவது வெளியே போகணும்னு சொன்னாங்களா? நீங்கள் வந்து படிக்கணும். போன முறை கலைஞருடைய பேர் இருந்துச்சு, தந்தை பெரியாருடைய பேர் இருந்துச்சு, புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர் இருந்தது, பேரறிஞர் அண்ணாவுடைய பேர் இருந்துச்சு. இந்த பேரெல்லாம் எதற்காக அவர் அவாய்ட் பண்ணார்? யார் வந்து இவர் வந்து இந்த பேரெல்லாம் சொல்லக்கூடாது யார் சொன்னது? ஒரு கெடுதல் பண்ணியிருக்கிறீங்க, அந்த கெடுதலை எல்லாம் அவர் எப்படி வாசிப்பாரு அப்படிங்கிறாரு. ஒரே கெடுதல் வந்து ஆளுநர் தான். கெடுதல் வந்து ஆளுநர் தான் தமிழ்நாட்டுக்கு கெடுதல். அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம், இந்த மாதிரியான ஒரு கெடுதல் வந்து வேண்டாம், அரசியலமைப்பு சட்டத்துக்கே தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். இப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு 3 ஆண்டுகள் வந்திருக்காருங்க, என்ன தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு, என்ன அதற்கான செயல் திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கிறாரு? இதற்கு முன்னாடி பன்வாரிலால் இருந்திருக்கிறாரு, PC அலெக்சன், நிறையா நீங்கள் பேர்களை சொல்லலாம். இந்தியாவில் வந்து இப்படி வந்து ஒரு ஆளுநர் ஒரு அரசோடு ஒத்துழைமை இயக்கம் நடத்துறது இவர் தவிர வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. இவர் எங்கே போனாலும் இந்த வேலையில் செய்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், கவன ஈர்ப்புன்னு சொல்கிறேன். தன்னை வந்து எல்லோரும் பார்க்கணும், தன்னை வந்து நான் எப்படி செயல்படுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது வந்து எப்போவுமே அவர் பேசிகிட்டு இருக்கிறது தான். எல்லாமே வந்து கவனத்தை ஈர்ப்பதற்காக, கவனப்படுத்துவதற்காக அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அரசியலுக்காக அந்த நான் சொன்னல அந்த 2 பேரோட போட்டி போடுற ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அவருக்கான அந்த ஆளுநரா இருக்க போறாரு, அடுத்து வந்து ஓய்வு பெறுவார், அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டம் அதெல்லாம். ஆனால் இந்த செய்வதன் மூலமாக அவருக்கு என்ன அரசியல் லாபம்னு ஒரு கேள்வி. இல்ல அரசியல் லாபம் பாஜகவுக்கு அரசியல் லாபம், RSSக்கு அரசியல் லாபம்ங்க. இந்த தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுற அந்த விதம் குறித்து அவர்களுக்கு வந்து பிடிக்கல. திராவிட மாடல்னு சொல்கிறாரு. திராவிட மாடலே ஆரிய மாடலுக்கு எதிரானது, பார்ப்பனியத்துக்கு எதிரானது. இன்றைக்கி வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு அரசு செயல்படுது. வெளிப்படையாக நான் நாத்திக அரசுன்னு சொல்கிறாரு அவர், மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு நான் நாத்திகர்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்து மத நம்பிக்கை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் மத நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் இந்த நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்ப்பனியத்துக்கு பிடிக்குமா? அப்போ இவர் என்ன வெளிப்படையாக என்ன பேச முடியும்? ஒவ்வொரு முறையும் அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நீங்க வந்து இந்த மாதிரியான ஆளுநர் மீதான சர்ச்சை இல்லனா மத்திய அரசு மீதான இந்த சர்ச்சைகளை வைத்து திசை திருப்புறீங்க அப்படின்னாரே பொங்கலூர். இல்லை நாங்கள் வந்து நிர்மலா தேவி போன்றவர்களை வைத்து திசை திருப்புறோமா? சொல்லுங்கள். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? பன்வாரிலால் மீது குற்றச்சாட்டு யார் சொன்னாங்க? மேகாலயாவில் வந்து சண்முகநாதன் வந்து அவர் கவர்னராக இருந்தார், அவர் மேலே வந்து எப்படி திசை திருப்புனாங்க? அந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. இங்கே ஆளுநருக்கு என்ன வேலை? ஆளுநர் மாளிகை வந்து RSS மாளிகையாக மாறிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கூட்டம் போட்டு நீங்கள் வந்து அரசுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க, அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீங்க, எங்கள் தமிழ்நாடு அரசுடைய வரியில் வந்து நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்களா? என்ன மாதிரியான நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்னர் பதவி எதுக்கு? நீங்கள் வெளியேறீங்கல்ல, ஏன் கவர்னர் ஏன் வந்து நீங்கள் இதிலேருந்து சட்டசபையிலேருந்து ஏன் வெளியேறீங்க? தமிழ்நாடை விட்டே வெளியேறுங்க. இதானே எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியேறி போங்க. இங்கே நான் கேட்குறேன், 3 ஆண்டுகள் அவர் வந்து சட்டப்பேரவையில் வந்து வாசிக்கணும். நீங்கள் வந்து அது சரியோ இல்லையோ அது குறித்து விவாதிக்கலாம். அவருடைய வேலை என்ன? ஆளுநருடைய வேலை என்ன? உரை வாசிப்பதானங்க. உரை வாசிக்கிறாரா? அதையாவது ஒழுங்கு அவர் செய்கிறாரா அப்படின்றாரு குமார். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 ஆண்டுகள் அவருடைய வேலை என்ன? மாநில அரசு கொடுக்குற அந்த உரையை நீங்கள் வந்து சட்டப்பேரவையில் வாசிக்கணும். அதையாவது நீங்கள் உருப்படியாக செய்கிறீங்களா? எதுவுமே நீங்கள் வாசிக்கிறது இல்லை. குழப்பம் விளைவிப்பது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் விளைவிப்பது, முழுக்க குழப்பத்தை விளைவிப்பது, அதன் மூலமாக
பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த வெளிப்படையும் வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதானே. என்ன மாதிரியான அரசியல் செய்கிறாருன்னு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல. இன்றைக்கி அவர் வந்து பேசியது முழுக்க தமிழ்நாட்டை அவமதிச்சிருக்கிறாரு, தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிச்சிருக்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இருந்தாராங்க. சொல்றது வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமதிப்பதா பார்க்கணும். தமிழ் தாய் வாழ்த்து அவர் இருக்கணும்ல. தமிழ்நாட்டை அவமதிச்சிருக்கிறாரு, தமிழ் தாய் வாழ்த்து அவமதிச்சிருக்கிறாரு. இதுக்கு யாராவது கேள்வி வைப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ தேசிய கீதத்தை கொண்டு வந்து தூக்கி போடுறாரு. எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கே நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கல, அப்போ எப்படி நான் உங்களை மதிப்போம்? தமிழ்நாடு அரசு எப்படி மதிக்கும்? தமிழ்நாடு எப்படி மதிக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கு வந்து ஆளுநராக இருக்கிறாரு. இது தமிழ்நாடு அவசர நிலை இருக்கு இங்க அப்படின்னு குறிப்பிட்டு மாலை ஒரு ட்வீட் போடுறாருல. இல்லை, அது என்ன அவசர நிலை? அவருக்கு அவசரமாக போயிருக்கிறாரு, அதனால அவருடைய அவசர நிலையை சொல்றாரு. அவர் வந்தாரு போனாரு, அவசரம் அவருக்கு. அவர் சொல்ற அவசர நிலை எமர்ஜென்சியை சுட்டி காண்பித்து இல்லை, அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் அவர் பாதுகாப்பாக இருக்கார்ல. எமர்ஜென்சினா என்னது அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரியும். அவர் பாதுகாப்பாக தானே இருக்கிறாரு, நல்ல காவல்துறை பாதுகாப்போடு தானே இருக்கிறாரு. என்ன இங்கே வந்து என்ன நடந்திருக்கு? தமிழ்நாடு அமைதியாக தானே இருக்குது, அமைதி பூங்காவாக தானே இருக்குது. என்ன இவருக்கு வந்து வந்தார், அவருக்கு அவசரம்னு போகிறாரு, அதான் அவசர நிலைன்னு சொல்கிறாரு. வேற அப்படி தான் நான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அரசு முடிச்சிடல. அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. நிர்வாகத்தில் வந்து இதுவரை வந்து 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பதவி கொடுக்கப்படலை. இது வந்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது. ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா, வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வேந்தர் தான் வந்து பொறுப்பு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் தான். இதுவரை அவர் வந்து ஒன்றும் பேசலை. இன்றைக்கி உண்மையிலே சட்டப்பேரவையில் அது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து அது குறித்து பேசலாம், நீங்கள் முடிச்சுட்டு பேசலாம், இல்லை அது குறித்து கூட நம்ம வந்து பேசுகிறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்படியே 6 துணைவேந்தருக்கு பொறுப்பு போடலை அப்படின்னா அவர் வந்து எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டு அரசை எப்படி மதிச்சிருக்கிறாரு, அவர் எப்படி இதை பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. எந்த இடத்துலையும் நிர்வாகம் தொடர்பாக அவர் வந்து எந்த செயல்பாடுகளும் இல்லை. நிர்வாகம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. ஆனால் அதற்கு நேர்மாறாக எதிரான அரசியலை அவர் பல்வேறு வழியில் வந்து செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். எல்லா வழிகளையும் அவர் பார்க்குறார். எங்காவது அங்கே இவர் அதான் அரசுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து ஊட்டியில் உட்காந்து வந்து அவங்கள கூப்பிட்டு ஆலோசனை செய்வது, இல்லை ஆளுநர் மாளிகையில் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது, இந்த மாதிரியான வேலைகளை அவர் வந்து செய்கிறாரு. ஆளுநருக்கான வேலை, அவர் ஒரு நல்ல பொறுப்பு. ஆளுநருங்கிறது ஒரு மரியாதைக்குரிய மாண்புள்ள பொறுப்பு. ஆனால் அந்த மாண்புள்ள பொறுப்புக்கு தகுதியற்ற ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எங்களுக்கு வருத்தம். மாண்புள்ள பொறுப்புக்கு தகுதியற்றவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சோகமாக இருக்குது.